புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் 1991 முதலா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகுறாங்க ஜெயலலிதா. அப்பதான் நடிகர் ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடுவுல இருக்க மோதல் வெளிச்சத்துக்கு வருது. 1993-94 அடுத்தடுத்து வெளியான ரஜினி படங்களான உழைப்பாளி, வீரா இந்த 2 படங்கள்ல ஏதோ ஒரு படத்தோட படப்பிடிப்புல இருந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஹெவி டிராபிக் ஜாம் ஆகுது. படப்பிடிப்புல இருந்து நேரா வீட்டுக்கு வந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பக்கம் சரியான பசி, இன்னொரு பக்கம் உடம்பு பயங்கர டயர்டா இருக்கு. அப்ப அவரோட டென்ஷனை போக்குறதுக்காக ஸ்மோக் பண்றாரு. ஆனா அத காருக்குள்ள உட்காந்து செய்யாம கதவை திறந்து வெளில வந்து தன்னோட கார் மேல ஏறி உட்காந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரஜினிகாந்த். ரஜினி ஸ்மோக் பண்றத பார்த்த அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாரும் கத்தி ஆரவாரம் பண்ணி விசில் அடிக்கிறாங்க. அங்க இருந்து டிராபிக் ஜாம சரி பண்ண வேண்டிய டிராபிக் போலீஸே டிராபிக் ஜாம மறந்து ரஜினிய ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல முதலமைச்சர் ஜெயலலிதா அங்க நடக்கிறத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆறாங்க. அவங்க கட்டுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறது நல்லா ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிருந்தும் கூட அதை கொஞ்சம் கூட பொருட்டா நினைக்காம அவரோட ஸ்டைல்ல சிகரெட் குடிச்சு அங்க இருந்த பப்ளிக் எல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாரு ரஜினிகாந்த். அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள எழுந்த முதல் மோதல் அப்படின்னா அதுதான் இல்ல. ரஜினிகாந்த் தமிழ் சினிமால அறிமுகமான காலகட்டத்துல ஜெயலலிதா தென்னிந்திய சினிமால முன்னணி நடிகையா இருந்தாங்க. அதே நேரம் எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து தீவிரமான அரசியலையும் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த நிலையில பிரபலமான திரைப்பட இயக்குனர் பீம்சிங் 1978 மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பையன் பி லெனின் தன்னோட படத்துல நடிக்க ஜெயலலிதா கிட்ட கேட்கிறாரு. படத்துல நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பீம்சிங் மேல இருந்த மரியாதையால அவரோட பையன் லெனினோட படத்துல நடிக்கிறதுக்கு மறுப்பு சொல்லாம ஒத்துக்கிறாங்க ஜெயலலிதா. அந்த படத்துல ஹீரோவா ரஜினிகாந்தை போடணும்னு லெனின் ஃபீல் பண்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா முள்ளும் மலரும், 16 வயதிலே 3 முடிச்சு போன்ற படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே ரஜினிகாந்த் உருவாக்கி வச்சிருந்தார். அதனாலதான் நான் எடுக்க போற படத்துல உங்களுக்கு ஜோடியா ரஜினிகாந்தை தான் போட போறேன் அப்படின்னு லெனின் சொல்றாரு. படத்துல நடிக்கிறதுக்கு முன்ன ரஜினிகாந்தை நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லெனின் கிட்ட ஜெயலலிதா சொல்றாங்க. சரி, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் அங்கிருந்து கிளம்புறாரு. இதுக்கு நடுவுல ஜெயலலிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நடிகை ரமா பிரபா லெனின் எடுக்க போற படத்துல உங்களுக்கு ஜோடியா ரஜினிகாந்துக்கு பதிலா என்னோட கணவர் சரத்பாபுவை போட சொல்லி சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு ஜெயலலிதா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. சரின்னு ஜெயலலிதாவும் லெனின் கிட்ட பேசுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. தனக்கு ஜோடியா நடிக்க போறது ரஜினிகாந்த் கிடையாது, சரத்பாபு தான் அப்படிங்கிற விஷயத்த லெனின் ரஜினி கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு நினைச்சு ஜெயலலிதா அவர்களும் விட்டுட்டாங்க. ஆனா லெனின் ரஜினிகாந்த் கிட்ட அந்த விஷயத்த சொல்லாம மறந்தே போயிடுறாரு. நடந்த விஷயம் எதுவுமே தெரியாத ரஜினிகாந்த் தன்னை சந்திக்கணும்னு சொன்ன ஜெயலலிதாவை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாரு. ஆனா வீடு பூட்டியிருந்ததோட அவங்க வீட்டு வாட்ச்மேன் ரஜினிகாந்தை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணதுனால ரொம்ப ஹர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் 1980 சரத்பாபு ஜெயலலிதா நடிச்ச நதியை தேடி வந்த கடல் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகுது. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாவை ரஜினிகாந்த் சந்திக்க போன விஷயம், அங்க வாட்ச்மேன் நடத்தின விஷயம் எல்லாம் லெனின் கேள்விப்படுறாரு. அதுக்கப்புறம் லெனின் ரஜினி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க இந்த விஷயம் தெரிஞ்ச சரத்பாபுவும் ரஜினி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இப்படி ரஜினி சரத்பாபு நட்பு உருவாக இந்த பிரச்சனை காரணமா இருந்தாலும் அந்த சம்பவம் ரஜினி ஜெயலலிதா நடுவுல பெரிய விரிசலை உண்டு பண்ணுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் தொடர்ந்து ஜெயலலிதாவை எதிர்க்க ஆரம்பிச்சாரு. 1995 ரஜினி அப்படிங்கிற நடிகரோட புகழ் பட்டி தொட்டிலாம் பரவ அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி பாட்ஷா அப்படிங்கிற படம் வெளியாகுது. அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா ரஜினிகாந்த் 2 பேருக்கும் இடையில இருக்கிற பகை ரொம்ப அதிகமாகுது. அப்படி என்னதான் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் புரியாம இருந்துகிட்டு இருக்கும்போது 1996 வருஷ கடைசியில ரஜினிகாந்த் கொடுத்த பேட்டி பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது. இந்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் பேட்டியில சொல்றாரு. ரஜினிகாந்த் கொடுத்த பேட்டியால அந்த வருஷம் நடந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா 10 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இழக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரஜினிய சீண்ட ஆரம்பிக்கிறாங்க ஜெயலலிதா. 1996 ரஜினி கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையான்னு பொதுவெளியில ஜெயலலிதா பேச உடனே ரஜினிகாந்த் பிரஸ் மீட்டை கூட்டி நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லைன்னு சொல்லல, ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு பணம் வாங்கினேன், அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாங்கினதை நிறுத்திட்டேன் அப்படின்னு ரஜினி சொன்னதோட ஏன் சினிமால தானே அவங்களும் இருக்காங்க, இதை பத்திலாம் நல்லா தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே அவங்களை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி துணிச்சலா பதில் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமா டாக்ஸ் கட்டுற ஒரே நடிகர் நான் தான் அப்படின்னும் என்கிட்ட அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதோட முன்னாடிலாம் ஜெயலலிதாவுக்கு பணவெறி தான் அதிகமா இருந்துச்சு, இப்ப பதவி வெறியும்
அதிகமாயிடுச்சு அப்படின்னு பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரு ரஜினிகாந்த். ரஜினியோட இந்த பேட்டி 1996ல நடந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா தோத்து போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி பாட்ஷா படத்தோட 100வது நாள் விழால அந்த படத்தோட தயாரிப்பாளரான ஆர்.வி. வீரப்பன் மேடையில உட்கார்ந்திருந்தப்ப, தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னே வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசினாரு. இதோட விளைவா ஏடிஎம்கேல அமைச்சரா இருந்த ஆர்.வி. வீரப்பனை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க ஜெயலலிதா. அதை கேள்விப்பட்டு கடுப்பான ரஜினிகாந்த், நான் வேணா ஜெயலலிதா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு ஆர்.வி. வீரப்பன்ட்ட கேட்கும்போது, அவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப ரீகன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்கள்ட்ட கெஞ்சி கிடைக்கிற பதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்.வி. வீரப்பன் சொல்லிட்டாரு. ஜெயலலிதா மேல ரஜினிகாந்த் கோவமா இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். 1997ல ஜெயலலிதாவோட சமாதானமா போகணும்னு நினைச்ச ரஜினிகாந்த் தன்னோட மந்திராலயம் பூஜை பிரசாதத்தை ஜெயலலிதா கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அவங்களும் அதை வாங்கிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து 1999ல வெளியான ரஜினியோட படையப்பா படத்துக்கு ஜெயலலிதா வாழ்த்து சொன்னதோட 2003ல நடந்த ரஜினிகாந்தோட பெரிய பொண்ணான ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கும் போய் தம்பதிகளை ஜெயலலிதா வாழ்த்தினாங்க. கடைசியா 2016ல ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு தன்னோட மகளோட போய் ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.